எந்த நேரம் போலீஸ் வரும்னே தெரியாது. எல்லாம் வீட்ல படுத்துட்டு இருப்பாங்க. எந்த நேரம் வந்து 2 போலீஸும் சேர்ந்து கர்நாடகா, தமிழ்நாடு 2ம் சேர்ந்து பயங்கர டார்ச்சரு. எல்லாத்தையும் ரோட்ல உட்கார வச்சுருவாரு. ரோட்ல உட்கார வச்சு ஒவ்வொருத்தரும் அடிக்கிறது. வன்னியர் சமூகத்தை ஆமாமா. ஊர்லயே எங்க ஊர்லயே வந்து சாயந்தரம் 4 மணி இருக்கும். எல்லாத்தையும் வந்து வரிசையாக உட்கார வச்சு இதுதான் கொடுமை. இதுதான் கடைசி. இதுக்கு மேலே எந்த கொடுமையும் இருக்காதுங்கிற அளவுக்கு இந்த வீரப்பன் பிரச்சனையில் கொடுமை அனுபவிச்சிருக்கிறது. அன்னைக்கு போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது. யாரும் போயும் இருக்க மாட்டாங்க. யாரும் போய் அவங்க கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. அது அப்போல்லாம் கண்டுக்கல. போலீஸும் கண்டுக்க மாட்டாங்க, ஃபாரஸ்ட்டும் கண்டுக்கல. அதனால் போனால் ஒரு 500 1000 கொடுக்குறாங்கிறதுக்காக போனதான தவிர மற்றபடி வீரப்பன் கூட போய் துப்பாக்கி எடுத்து சுட்டு பண்ண அந்த மாதிரிலாம் யாரும் அப்படிலாம் போகல. மூத்தா இளங்கோவன் நின்னார், எம்பி எலெக்ஷன் நின்னா, ஜெயிலில் நின்னா. அப்படி அந்த டைமில் வந்து அவங்களே ஊருக்குள்ளே வந்தாங்க. ஊருக்குள்ளே துப்பாக்கிலேயே கொடி கட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ போலீஸே கண்டுக்கல. தாக்கப்படும்போது இந்த பகுதின்னா வரமாட்டாங்க. நல்லூர் இருக்குன்னா அந்த சைடுலாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த ரவுண்ட்ஸில் விருப்பம் அந்த மாதிரி அந்த பயம் இருந்திருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் அப்போ பேப்பர் நான் படித்தேன். இது மாதிரி ஒரு உடம்பை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட அந்த கொழுப்பு அந்த இதே இல்லை. இந்த மாதிரி இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி உடம்பே பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு திறமை இங்கே உள்ளே இருக்கிறவங்க எங்களையே கூட ஏதாவது பண்ணலாங்கிற நோக்கமும் 1 2 பேசிகிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொன்னாங்க. யார் வீரப்பன் குழு உங்களையவா? ஆமாம்மா. இறந்து போன செய்தி விடியகால ஒரு 3 மணிக்கு ஃபோன் வருது ஒருத்தருக்கு. இந்த மாதிரி வீரப்பனை சுட்டுட்டாங்கன்னு சொல்லி. அப்புறம் நாங்கள் ஒரு இங்கேருந்து ஒரு டாட்டா சும்மா வச்சுக்கணும் எடுத்துகிட்டு அங்கே போகிறோம். அங்கேயே இடத்துக்கு போகிறோம். வீரப்பாளுங்க ஊருக்கே வருவாங்க போவாங்க. எதுவுமே போலீஸ் ஒன்றும் நடவடிக்கை அப்போல்லாம் இல்லை. கேபி நாச்சிமுத்தை கடத்த முயற்சி பண்ண பிறகு தான் அப்புறம் ஃபோர்ஸ் ஆகுது. அதுக்கு பிறகு சும்மா வந்து பகுதியில் இருக்கிற வன்னியர்னாவே போதும். அந்த மாதிரி கொண்டு போய் ரோட்டில் உட்கார வைக்கிறது ஏகப்பட்ட இன்னதான் கொடுமைன்னு இல்லை. அந்த அளவுக்கு அனுபவிச்சோம். நீங்கள் கர்நாடகா போலீஸு, தமிழ்நாடு போலீஸ் 2ம் சேர்ந்து நைட்டில் வீட்டில் தூங்க முடியறதில்ல. அவ்வளோ கொடுமை இருந்துச்சு. அவருக்கு ஏபி நாச்சிமுத்து அதுக்கு ஒரு காரணமாக இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். கேபி நாச்சிமுத்து ஆளுங்க எம்எல்ஏ இருந்தாலும் அவரே இப்படி பண்ணுறாங்கனால தான் இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குது. அப்போது நீங்கள் அவர் வீரப்பன் அவரோட அந்த இறுதி நாட்கள் இருக்குல்ல, அந்த அவர் இறந்து போன செய்தி நீங்கள் கேட்டப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்தது? இறந்து போன செய்தி விடியகால ஒரு 3 மணிக்கு ஃபோன் வருது ஒருத்தருந்து. இந்த மாதிரி வீரப்பனை சுட்டு விட்டாங்கன்னு சொல்லி. அப்புறம் நாங்கள் ஒரு இங்கேருந்து ஒரு டாட்டா சும்மா வச்சுருந்தோம். இப்போ எடுத்துகிட்டு அங்கே போகிறோம். அங்கேயே இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் பார்த்தா அந்த ஆம்புலன்ஸில் கூட பேர் தப்பாக எழுதிருந்துச்சு. எஸ்கேஎஸ் ஆம்புலன்ஸு ஏதாவது போட்டுதான் அதில் ஸ்பெல்லிங் பற்றி நீங்கள் போனீங்க? ஆமாம், போனோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா சும்மா சர மாதிரியே குண்டு பாய்ஞ்சிருக்குது ஏதாவது அந்த ஆம்புலன்ஸில். அந்த அளவுக்கு சுட்டு இது பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போகிறதில் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து சாயந்தரம் ஹாஸ்பிட்டலில் வெளியே வெளியே போட்டிருந்தாங்க. வெளியே பாடி வச்சுருந்தாங்க. போய் பார்த்தோம். எல்லாம் மீசையெல்லாம் கட் பண்ணி எல்லாம் குண்டு இந்த இடத்துல ஆமாம் வெட்டிலேருந்து தொலைஞ்ச மாதிரி அப்படி இது பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு மறுபடியும் அது இறுதி அது பாடிங்க மூலக்காடு வர வரைக்கும் கூட தான் வரும். ஒரு 100 வண்டிக்கு மேலே வரும் காரு. எல்லாம் கூட தான் வந்து மூலக்காட்டில் அடக்கம் பண்ணிட்டு தான் வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் நிறைய கதைகள் சொல்லப்படுது. வீரப்பன் அவரை வந்து ஆம்புலன்ஸில் வச்சு சுட்டாங்கன்னு போலீஸ் சொல்லுது. உண்மை அறியும் கண்டறியும் குழுன்னு சொல்லி ஒன்று வந்து அவங்க மோரில் விஷம் வச்சதாக சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் சிவசுப்ரமணியம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹேண்ட் கிரனேட் வாங்குறதுக்காக தும்கல்னு ஒரு கிராமத்துக்கு போய் அங்கேருந்து வீரப்பன் அவரை மயக்கம் அடைய வச்சு எஸ்டிஎஃப் கொண்டு போய் சித்திரவதை செஞ்சு கொள்ளாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அனுமானம் எப்படி இருக்கு? அது இருக்கலாம். வீரப்பனை சுற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நடந்துருக்கலாம். எப்படி சொல்கிறீங்க? விஷம் வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆம்புலன்ஸில் போய் செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு செத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆம்புலன்ஸே செட் பண்ணி கொண்டு போன ஆம்புலன்ஸ். ஆமாம்.
நான் அதை வச்சு தான் சொல்கிறேன். ஆம்புலன்ஸ் வந்து வீரப்பன் போன ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸில் எஸ்கேஎஸ்ன்னு தான் அதுதான் அது அது அந்த ஆம்புலன்ஸ் ஸ்பெல்லிங்கே எல்லாம் தப்பாக போட்டு அப்போதைக்கு ரெடி பண்ணி வச்ச ஆம்புலன்ஸ் தான் அது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் நெஞ்ச அவஸ்தை இல்லை நம்ம பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு வீரப்பன் அவர் காட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து அவர் இறந்தாருன்ற செய்தியெல்லாம் வந்து அது தணிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுச்சா? சால்வ் ஆகிடுச்சு. அப்போது அவர் காட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே நிறைய துன்பங்கள் இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போலீஸ் சைடில் இருந்து நிறையா இருந்தது. அவர் முன்னாடியே சரண்டர் ஆகிருந்தால் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்காது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இருந்திருக்காது. ஆனால் வீரப்பனால் ஒரு சமுதாயம், வன்னியர் சமுதாயங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பக்கம் இங்கே யாருமே போய் வீரப்பன் கூட எல்லாம் நாங்கள்லாம் தொடர்புலாம் யாருமே கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தர் வர்றாங்க, விஐபிங்க வராங்க, பார்க்குறதுக்கு போகிற மாதிரி வீரப்பன் இருக்கிறாங்க, ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னு போய் பார்த்ததானே தவிர மற்றபடி வீரப்பனுக்கும் எங்களுக்கும் தொடர்பு, வீரப்பன் செய்கிற நடவடிக்கைக்கு நாங்கள் உடந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து சமுதாயம் ரீதியான ஒரு பற்று இருந்த மாதிரி தெரியலையே நிறைய பேர் சொல்கிறப்போ. என்னோட சமுதாய ஆட்கள் மாதிரி அப்படி யாரையுமே அவர் பிரித்து பார்க்கல அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சமமாக பார்த்தாரு அப்படி. அவர் மேலே பலனடைஞ்சவங்க மொத்த சமுதாயம் தான். ஆனால் இங்கே வன்னியர் சமுதாயம் அவரால் எல்லாம் சிரமம்தான், எல்லாம் சிரமத்துக்கு தான் விளையாடினாங்க, எல்லாம் அவஸ்தைப்பட்டது தான். எந்த நேரம் போலீஸ் வரனே தெரியாது, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த நேரம் வந்து 2 போலீஸும் சேர்ந்து, கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்து பயங்கர டார்ச்சரு அந்த அளவு இருக்கும். கோபாலகிருஷ்ணன் இருக்கும்போது கூட அவரும் வந்து ரோட்லேயே எல்லாத்தையும் ரோட்லேயே உட்கார. இல்லை, அவர் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கராத்தே கோபாலகிருஷ்ணன் தானே இல்லையா? அவருமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். வன்னியர் சமூகம் தான். அவங்க என்னன்னா மேலே அந்த ஒரு என்ன சொல்ல ப்ரொமோஷன் வரணும், அல்லது நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கணும், நமக்கு ஒரு கெத்தாக இருக்கணும், நம்ம இதில் வந்து நல்லா நடவடிக்கை எடுக்கணுங்கிற நோக்கத்தில் பண்ணது தான். அவரே சவால் விட்டார்ல, நான் பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அது என்ன பண்ணாலும் தெரியல. அவரும் வந்து ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் ரோட்டில் உட்கார வச்சுருவார். ரோட்டில் உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக அடிக்கிறது. வன்னியர் சமூகத்தை. ஆமாம். ஊர்லேயே எங்கள் ஊர்லேயே வந்து சாயந்தரம் 4 மணி இருக்கும், எல்லாத்தையும் கூட வரிசையாக உட்கார வச்சு எல்லாம். இதுதான் கொடுமை, இதுதான் கடைசி. இதுக்கு மேலே எந்த கொடுமையும் இருக்காதுங்கிற அளவுக்கு இந்த வீரப்பன் பிரச்சனையில் கொடுமை அனுபவிச்சுருக்குறாங்க. என்ன கேட்பாங்க, என்ன மாதிரி கேட்டு உங்களை அந்த மாதிரி பண்ணுவாங்க? அவர் இருக்க இடத்த சொல்லுவாங்களா? யார் போனாங்க, யார் வந்தாங்களா, இங்கே யார் வந்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க. இல்லை, அவ்வளோ அதிகாரம் படைச்ச போலீஸ்னால உள்ளே போய் கண்டுபிடிக்க முடியாது, பொதுமக்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்னு அவங்க நம்புகிறாங்க அவங்க போலீஸு அந்த டைமில்? இல்லை, இப்போ சந்தனக்கட்டை வெட்டுறாங்க, அப்போ போலீஸும் கண்டுக்கல, எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஒரு லோடு ஒரு தலை சுமை தான், அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஏதோ கூலி எவ்வளோன்னு கொடுப்பாங்க. அதுக்காக வயிற்று பிழைப்புக்காக 1-2 போனது தான். அதை வச்சு தான் இது பண்ண. அன்றைக்கி போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது, யாரும் போயும் இருக்க மாட்டாங்க, இங்கே யாரும் போயும் அவங்க கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு இப்படி போனால் கட்டா அப்படி குமிச்சு கிடக்கும், வெளியே எல்லாமே தெரியும், அப்படியே தெரியும். அது அப்போல்லாம் கண்டுக்கல, போலீஸும் கண்டுக்க மாட்டாங்க, ஃபாரஸ்ட்டும் கண்டுக்கல. அதனால் போனால் ஒரு 500-1000 கொடுக்குறாங்கிறதுக்காக போனதானே தவிர மற்றபடி வீரப்பன் கூட போய் துப்பாக்கிட்டு சுட்டு பண்ண அந்த மாதிரிலாம் யாரும் அப்படிலாம் போகல. மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி எஸ்டிஎஃப் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னவாக இருந்ததுன்னா, அவங்களுக்கு அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, உள்ள அவர் காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் இங்கேருந்து போச்சு அப்படின்ற மாதிரியான உளவுத்துறை ஆப்ரேஷன் மூலிமா தான் நிறைய பேரை இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே மக்கள் மத்தியில் அந்த விநியோகம் இருந்ததா? காட்டுக்கு அரிசி கொடுக்குறாங்கன்னா இப்போ வீரப்பன் உள்ள ஃபாரஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஃப்ரீயாக ஊருக்கு வந்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க, வந்து கடையில் கேட்குறாங்க, யாருன்னு தெரியும், கடையில் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருப்பாங்க, அது இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி கொடுத்தானே தவிர வீரப்பன் ஒரு குற்றவாளி, அவன் மறைஞ்சிருக்கிறான், கொடுத்து உதவி பண்ணலாங்கிற நோக்கத்தெல்லாம் யாருமே கொடுக்கல. அப்போ அன்னைக்கு வந்து போலீஸே கண்டுக்கல, அப்படி இருக்கிற டைமில் கடையில் வந்து வாங்குவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் காட்டுக்குள்ளே சந்தித்த டைமில் அவர் சேத்துக்குழி கோவிந்தன் அவரை பார்க்குறது? ஆமாம், 2 பேர் தான் இருந்தாங்க, அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் என்ன வந்து ஒன்றும் இல்லை, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள் இதோ பழம் சாப்பிட்டு இருந்தாங்க, ஆப்பிள். என்ன வந்ததுன்னு நானும் இன்னொருத்தருக்கு என் கூட அவர் வந்து வாதியார் யாருன்னு சொல்ல, 2 பேர் தான் போனோம்.
என்ன வந்துன்னு கேட்டால் சும்மா பார்க்கலான்னு வந்தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாங்க, சாப்பிட்டு நாங்கள் அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த இடம் மாறிக்கிட்டாங்க. ம். இப்போ நீங்கள் சார்ந்த கட்சி மேலே அவருக்கு நிறைய பற்று இருந்த மாதிரி தெரியுது. அதாவது பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்தால் அவருக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்க மாதிரி இருக்குது. அதை பற்றி இல்லை இல்லை, அவரு பற்று இருந்ததா இல்லையா தெரியல. அவர் பேசணும்னு நாங்கள் பார்க்கல. அவர் கூட இருக்கிறவங்க சும்மா இப்படி போகிறவங்க தானே ஃப்ரீயாக இருக்கும்போது கூட இருக்கிறவங்க நம்ம மாம்பழத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க மாதிரி அவங்களே ஒரு டைம் எப்போ அந்த பூத்தா இளங்கோ அவரே பேசுகிறப்போ ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்காரு. பூத்தா இளங்கோ நின்னார், எம்பி எலெக்ஷனுக்கு நின்னா, ஜெயிலேருந்து நின்னா. அப்படி அந்த டைமில் வந்து அவங்களே ஊருக்குள்ளே வந்தாங்க. ஊருக்குள்ளே துப்பாக்கிலேயே கொடி கட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ போலீஸே கண்டுக்கல. அந்த மாதிரி சூழ்நிலை தான். அப்படி அந்த அது ஃப்ரீயாக இருக்கனால தான் இவ்வளோ பேர் வீரப்பன் கூட போய் இந்த சந்தனக்கடைக்கு போய் 1000 2000 வாங்கிட்டு வந்தது. அதுதானே தவிர மற்றபடி அவங்க கூட சேர்ந்து கொள்ளையடிச்சு சம்பாதிக்கணும் யாரும் இந்த பகுதியில் இருக்குல்ல. நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படுதில்ல, இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம், அதாவது மலை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் அவர் பாதுகாவலனாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாதுகாவலன்னா இப்போ அவர் இருக்காருன்னா அந்த ஒரு பயமே தான். அது வீரப்பன் இருக்கிற அப்படியே மக்களுக்கு அவர் மேலே இருந்த பயமா? இல்லை, மக்களுக்கு இல்லை, காவல்துறைக்கு இருந்த பயம். காவல்துறைக்கு கூட. காவல்துறையுமே அப்போ வந்து ஏன் பிரச்சனை இல்லை, ஏன் அவங்கள போய் தொல்லை பண்ணணுன்னு அந்த மாதிரி கம்முன்னு அமைதியாக தான் போனாங்க. ரெண்டாவது இந்த கர்நாடகா பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரும்போதெல்லாம் வீரப்பன் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க, யாரும் ஒன்றும் வரல. வீரப்பனும் போய் அவங்ககிட்ட பிரச்சனைலாம் அவரோட எச்சரிக்கை குரலுக்கு கர்நாடக அரசு பயந்து சில விஷயங்கள் செய்யாமல் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது தெரியல கர்நாடக அரசு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தாக்கப்படுறப்போ இவர் ஏதோ பண்ணுவாருன்றதுக்காக பயந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். தமிழர் தாக்கப்படும் போது இந்த பகுதின்னா வரமாட்டேன். இப்போ நல்லூர் இருக்குதுன்னா அந்த சைடெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த ரவுண்ட்ஸில் வீரப்பன் அந்த மாதிரி அந்த பயம் இருந்திருக்கும். இப்போ வீரப்பன் அவரோட இறுதி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் ஒரு துரைப்பாண்டியன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் மக்களோட ரொம்ப இன்டாக்டாக இருந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது? ஒரு சிலருக்கு அப்படி இருந்திருப்பார். அவரும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவார் தான். 3 மணிக்கு இந்த மாதிரி வீரப்பனை சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகிறோம், பார்க்குறோம். நம்ம அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற ஸ்பெல்லிங்கை வச்சே தான் இதை செட் பண்ணியிருக்கான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அவர் காட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் நிறைய இங்கே வேதனைகள் இருந்தது அப்படின்னு. ஆனால் பொதுவாக வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக தான் கொண்டாடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியாது இங்கே என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கு தெரியாது. அது பார்த்தீங்கன்னா ஹீரோவாக கொண்டாடும் வன்னியர் தான். அவர் ஒரு திறமையான வீரமான ஒரு ஆளுங்க இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையும் கூட தானே. 2 மாநில போலீஸ் இராணுவம் முதற்கொண்டு காட்டுக்குள்ளே பிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களா ஒரு 20 வருஷம். ஆமாம், அது ஒரு திறமை தான், யாருக்கும் அந்த மாதிரி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா மலையில் சுற்றுறாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இங்கே உடனே வேறு பக்கம் மாற்றி பேர் ஃபுல்லாக ரன்னிங் அந்த மாதிரி இருந்தார். இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் அப்போ பேப்பரில் நான் படித்தேன். இது மாதிரி ஒரு உடம்பை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட அந்த கொழுப்பு அந்த இதே இல்லை. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி உடம்பே பார்த்ததில்லைன்னு சொன்னார். அந்தளவுக்கு திறமை, அந்தளவுக்கு போகிறது. அதனால் காட்டு பகுதிகளிலே சுற்றி அப்படியே இருந்ததுனால அந்த மாதிரி உடல் கட்டமைப்போடு அவர் இருந்திருக்காரு. ஆமாம், அது இப்போ எல்லாம் ஒரு இதுதான், ஒரு திறமை தான், ஒரு தைரியம் அதுதான். சரிங்க. இப்போ உங்கள் ஒரு அண்ணன், உங்கள் பிரதர், அவர் வந்து உள்ளே போய் உங்களுக்கு வீரப்பன் பற்றி அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா உங்களுக்கு? அவர் இந்த மாதிரி இருந்தார், வந்தார், பண்ணார், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரா? போனவர் அடுத்து வெளியே வரும்போது தான் பார்க்குறோம். வந்த பிறகு தான் சொல்கிறேன். அப்படி வந்த பிறகு தான் சொல்கிறாங்க. இல்லை, அப்போ உங்களுக்கு தெரியுமா அவர் கூட தான் இருக்காருன்னு வர்றதுக்கு முன்னாடி? தெரியும். அதான் அதுக்கு பிறகு தான் நான் 1 2 அப்படி வர்றாங்கல்ல. எங்கள் அண்ணார் வந்து இங்கே கேஸ் ஆயிரும்னு பயந்துட்டு போனது தான். அதுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே இருந்து சமையல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த டைமில் சொல்லலையா, அது உள்ளே போனால் இந்த மாதிரி கேஸ் ஆகிரும், இடையில எதுவும் தகவல்லாம் சொல்லி அனுப்பிச்சு வந்துட்டு
இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் அப்போ ஒரு அரசியல் கட்சியில் இருந்திருக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம ஏதாவது இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலையா? நாம கிடைச்சா யாரையும் நான் சந்திக்கல, அந்த மாதிரி யாரையும் சந்திக்கல. வந்த பிறகு தான் சொல்கிறாங்க, அங்கே உள்ளே இருக்கிறவங்க எங்களையே கூட ஏதாவது பண்ணலாங்கிற நோக்கமும் ஒன்று ரெண்டு பேசிகிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொன்னாங்க. யார் வீரப்பன் குழு உங்களையவா? ஆமாம், அந்த மாதிரி எங்கன்னா இங்கே லோக்கல்ல இருந்து போனவங்க. ஏன் உங்கள் மேலே என்ன இருக்கும்? தெரியல, அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னார். அது எங்கள் சொந்தக்கார, அது வேண்டாம் சொல்ல விரும்பல. சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி இது எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு. நன்றி. சரி.